இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக நான் ஸ்டாப் நியூஸில் தற்போது காணலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து திமுக எம்பி ஆண்டிமுத்து ராஜாவின் தரம் தாழ்ந்த பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் திமுகவினர் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் மக்கள் மனங்களில் வாழும் இதய தெய்வங்களின் புகழை எல்லளவும் குறைக்க முடியாது என்றும், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆண்டிமுத்து ராஜாவிற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். நிலம் கொடுத்தவர்களை எழுத்துத் தேர்விற்கு அனுமதிக்காதது என்எல்சி நிறுவனம் தன்னைத்தானே நம்பாதது போல் உள்ளதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். என்சிவிடி வழங்கிய சான்றிதழ் வைத்திருக்கும் நிலம் கொடுத்தவர்களுக்கு எழுத்துத் தேர்வு அழைப்பு கடிதம் அனுப்பவில்லை எனவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 14வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி 3வது முறையாக தாக்கல் செய்த மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இந்த மனு குறித்து பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விளம்பரம் தேடும் நோக்கில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை திறந்து வைத்து விடியா திமுக அரசு மக்களை வஞ்சிப்பதாக பயணிகளும் வியாபாரிகளும் குற்றம் சாட்டியுள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு தந்தையின் பெயரை வைப்பதை மட்டுமே குறிக்கோளாக எண்ணிய ஸ்டாலின் அவசர கதியில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மூடியதால் கடும் அவதி அடைந்துள்ளதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகர பேருந்துகளையும் பராமரிக்காமல் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் விடியா அரசு அலட்சியம் காட்டி வருகிறது. மாநகராட்சியில் தினந்தோறும் சுமார் 1800 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மாநகர பேருந்துகளில் முதலுதவி பெட்டி கூட இல்லாமல் உரிய பராமரிப்பின்றி இருப்பதாகவும், காலாவதியான பேருந்துகள் இயக்கப்படுவதால் உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் காவலர் ஒருவர் மதுபோதையில் இருசக்கர வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவலராக பணிபுரிந்து வரும் ராஜ்குமார் பணி நேரத்தில் இருசக்கர வாகனம் ஓட்டி சென்று விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். அவரை கையும் களவுமாக பிடித்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை ஆடைக்குள் மறைத்து வைத்திருந்தார். இந்நிகழ்வு விடிய ஆட்சியின் அவலட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே டாஸ்மாக் கடை விற்பனையாளரை கத்தி முனையில் மிரட்டிய மர்ம நபர்கள் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மதுபானம் கேட்டபோது பணத்தை கொடுக்குமாறு மதுபான விற்பனையாளர் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நபர் 2 பேருடன் இணைந்து கத்தியை காட்டி விற்பனையாளரை மிரட்டி 42,360 ரூபாயை பறித்து சென்றனர். சென்னை மணலியில் உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான உர தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு வழங்க கோரி ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்பார்வையாளரின் கீழ் பணிபுரியும் உதவியாளர்களுக்கு தற்போது வரை மத்திய அரசும் MFL நிர்வாகமும் முறையாக ஊதிய உயர்வு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் மேற்பார்வையாளர்களுக்கு மட்டுமே ஊதிய உயர்வு வழங்கப்படும் என தெரிவித்ததால் 50க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சொகுசு வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஈஞ்சம்பாக்கம் ஆலிவ் பீச் பகுதியில் தொழிலதிபர்கள், திரை பிரபலங்கள் என முக்கியமான பிரமுகர்களின் சொகுசு வீடுகள் உள்ளன. அடையாளம் தெரியாத நபர்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வைரம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். விடியா ஆட்சியில் காவல்துறை செயலிழந்து உள்ளது என மக்கள் விமர்சித்துள்ளனர். தஞ்சை அருகே பட்டா வழங்காத மக்கள் விரோத விடியா திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் உண்டு உறங்கும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரையபுரம் தட்டுமால் படுகையில் 25 ஆண்டுகளாக சாகுபடி செய்து வரும் 350 விவசாயிகளுக்கு பட்டா வழங்குமாறு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் தீர்ப்பின்படி உடனடியாக பட்டா வழங்க வலியுறுத்தி பாபநாசம் அரசலாறு முனீஸ்வரர் கோவில் வளாகத்தில் சமையல் செய்து உண்டு உறங்கும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் சாம்பு தர்மராஜ் தலைமையிலானோர் பங்கேற்று மக்கள் விரோத விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பந்தலூர், தேவாலா உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கடும் மூடுபனி நிலவியதால் கூடலூர் பஜார் பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்ட கூடலூர் பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதால் பேருந்துக்காக பயணிகள் கடும் குளிரில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. ஈரோடு அருகே போக்குவரத்து கிளை மேலாளரை கண்டித்து பேருந்து ஊழியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர்.
காசிப்பாளையம் பேருந்து பணிமனையில் ஓட்டுநர் செந்தில்குமார் மற்றும் நடத்துனர் வடிவேல் ஆகியோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் வழக்கம் போல் பணியை முடித்து வீடு திரும்பிய போது கிளை மேலாளர் மீண்டும் பேருந்தை இயக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து கிளை மேலாளரின் செயலை கண்டித்து ஊழியர்கள் இருவரும் காசிப்பாளையம் பேருந்து பணிமனை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் போக்குவரத்து ஊழியர்கள் துன்புறுத்தப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே பாலத்தின் பக்கவாட்டு சுவர் பழுதடைந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தென் சருக்கை மற்றும் ராஜகிரி பகுதியை இணைக்கும் வகையில் கட்டப்பட்ட பாலத்தின் பக்கவாட்டு சுவர் சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் புதிய பாலம் கட்டித்தர மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பெரிய ரத வீதியில் திடீரென இருபுறமும் அடைத்து ஒரு வழி பாதையாக மாற்றியதால் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக எடுத்துள்ள முடிவால் 2 கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோட்டாட்சியர் தலைமையில் கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் முன்னறிவிப்பின்றி பாதை அடைக்கப்பட்டதாகவும் கூறி காவலர்களிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெருமாள் மலை அடிவாரத்தில் சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் கடந்த 6 மாத காலமாக ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கிணற்று நீரை குடிப்பதால் பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் துறையூர் சென்னை நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது விடியா திமுக அரசு அடிப்படை தேவைகளை கண்டு கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினர். திருப்பூர் அருகே உழவர் சந்தைக்கு அருகாமையில் கடைகள் அமைக்கப்படுவதை விடியா அரசு கண்டுகொள்ளாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தென்னம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பதிவு செய்து விற்பனை செய்து வருகின்றனர். அதன் அருகாமையிலேயே வியாபாரிகளும் கடை அமைத்து விற்பனையில் ஈடுபடுவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த கடைகளுக்கு போட்டியாக விவசாயிகளும் சாலையோரத்தில் கடைகள் அமைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய அரசால் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கடந்த 2 நாட்களில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 9 பேர் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செல்லையாநாயக்கன்பட்டி வடக்கு தெருவை சேர்ந்த இளம்பெண், எரிச்சினத்தம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த 17 வயது சிறுமி, அதேபோன்று லிங்கபுரம் காலனியை சேர்ந்த 14 வயது சிறுவன் உட்பட கடந்த 2 தினங்களில் மட்டும் மாவட்டத்தில் 9 பேர் மாயமாகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர்கள் அனைத்தும் கருகி காட்சியளிக்கின்றன. கடந்த சில நாட்களாக கொடைக்கானலில் பனியின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் பிரையன் பூங்காவில் உள்ள மலர்கள் அனைத்தும் கருகிய நிலையில் பூங்காவே வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் பூங்காவில் பராமரிப்பு பணிகள், அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மது போதையில் பேருந்தில் ஏறி ஒருவர் தகராறில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. பில்லாநல்லூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மணி சேலத்தில் இருந்து ராசிபுரம் நோக்கி அரசு பேருந்தில் பயணித்துள்ளார். அவர் மது போதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் கைபேசியை காணவில்லை என கூறி அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அரசு பேருந்து கண்ணாடியை உடைத்து இளைஞர் ரகளையில் ஈடுபட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல் உதவி ஆய்வாளருடனும் இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல்லில் விளைநிலங்களில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மோகனூர், பரளி, வளையப்பட்டி, லத்துவாடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சிப்காட் அமைக்க உள்ளதால் நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளில் அதிகாரிகள் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சிப்காட்டுக்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் ஆட்சியரகத்தில் நடைபெற்ற குறைகேற்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைகேற்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க மாவட்டம் முழுவதும் இருந்து விவசாயிகள் வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கூட்டத்தில் பங்கேற்காத நிலையில் வேளாண் துறை அதிகாரிகள் மட்டும் கூட்டத்தை நடத்தினர். இதனையடுத்து கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து தங்களை புறக்கணிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் செயல்முறை பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ளது. இந்தியா முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில்
MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நீட் தேர்வின் மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. அதன்படி 2024-25 கல்வி ஆண்டில் மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு வருகின்ற மே 5ஆம் தேதி 500க்கும் மேற்பட்ட நகரங்களில் நேரடி முறையில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நீட் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது பிப்ரவரி மாதம் தொடங்குகிறதென தேசிய தேர்வுகள் முகமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளது. 2024-2025 நிதி ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தாக்கல் செய்யப்படும் இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கலால் வரி குறைப்பு, தனிநபர் வருமானம் குறைவு என பல்வேறு பிரச்சனைகளோடு போராடி வருவதால் பெட்ரோல், டீசல் விலை குறையுமா என்றும் தொழில்துறை சார்ந்த பட்ஜெட் பற்றியும் எதிர்பார்ப்புகளுடன் மக்கள் காத்திருக்கின்றனர். 2024 மத்திய இடைக்கால பட்ஜெட் மீதான முக்கிய எதிர்பார்ப்புகள் எகிரியுள்ளன. உள்கட்டமைப்பு வசதிகளான சாலை, ரயில்வே, மெட்ரோ, துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேலும் கிராம வருமான வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய நிலையை உருவாக்கவும் பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு மானியத்தில் இயந்திரம் வழங்குதல், விதை கொள்முதல், உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் கவனம் செலுத்துதல் ஆகியவற்றின் மீதான எதிர்பார்ப்புகளும் அதிகரித்துள்ளன. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டில் மத்திய சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் உள்ளிட்ட 150 பேர் தங்களின் உடல் உறுப்புகளை இறந்த பின்னர் தானமாக வழங்குவதாக ஒப்புதல் அளித்து அதற்கான படிவங்களை சமர்ப்பித்தனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் IG, சிறை கண்காணிப்பாளர் மற்றும் 146 கைதிகள் என 150 பேர் தங்களது உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஒப்புக்கொண்டதை அடுத்து அதற்கான அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. வேலூரில் முன்விரோதம் காரணமாக ஊராட்சி மன்ற தலைவியை சாதி பெயரை கூறி திட்டிய இளைஞர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். குடியாத்தம் ஒன்றியம் நெல்லூர்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவி வள்ளி நாயகிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவருக்கும் இடையே 100 நாள் வேலை திட்டத்தில் பணி ஒதுக்குவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்ச்செல்வியின் மகன் பிரபானந்தன் சாதி பெயரை கூறி திட்டி மிரட்டல் விடுத்ததாக ஊராட்சி மன்ற தலைவி அளித்த புகாரின் பேரில் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் போலீசார் அவரை கைது செய்தனர். 15 வயது சிறுவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி தாக்கிய இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கம்பம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் விஜய் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அடித்து காயம் ஏற்படுத்தியதாக பெற்றோர் புகார் அளித்தனர். இந்த வழக்கு தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதை ஏக காலத்திற்கு அனுபவிக்க வேண்டும் என்றும் 20,000 அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. திருப்பத்தூர் அருகே இருசக்கர வாகனம் மோதியதில் ஓய்வு பெற்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஜோலார்பேட்டை அடுத்த தில்லை நகரை சேர்ந்த ஓய்வு பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சம்பத் புதுப்பேட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த 2 இளைஞர்கள் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே பள்ளி பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 3 மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். கீழ்கல்புண்டியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாலை நேர சிறப்பு வகுப்பு நடைபெற்று முடிந்துள்ளது. இதனையடுத்து 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வீடுகளுக்கு செல்வதற்காக பள்ளி பேருந்தில் பயணித்துள்ளனர். இந்த நிலையில் கண்டமத்தான் அருகே சாலையோர பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 3 மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். விடிய அரசு தனியார் பேருந்துகளை அவ்வப்போது ஆய்வு செய்யாததே விபத்திற்கு காரணமாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தரமற்ற ஜல்லிக்கற்களால் சாலை அமைக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வந்தவாசி அருகே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சாலை விரிவாக்க பணிக்கு தரமற்ற ஜல்லிக்கற்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் நாளடைவில் சாலை பழுதடைந்துவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. விடியா திமுக அரசு கமிஷன் அடிப்பதையே கடமை என கருதாமல் தரமான சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சார் பதிவாளர் அலுவலகத்தில் மலேசியாவை சேர்ந்த பெண் பெட்ரோல் கேனுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
மலேசிய பெண் தத்தோ ராமேஸ்வரி என்பவர் தனது சொத்தின் மீது மற்றொருவருக்கு பொது அதிகாரம் வழங்குவதற்கு பதிவு செய்வதற்காக திருத்தணி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். ஆனால் சர்வர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி பல மணி நேரம் காக்க வைத்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் வியாழனன்று தாக்கல் செய்கிறார். இந்த நிலையில் விரைவில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் இடைக்கால பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள், புதிய திட்டங்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தொடரில் மத்திய அரசின் அமலாக்கத்துறையின் செயல்பாடுகள் உட்பட முக்கிய விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் கடும் உறைபனி ஏற்பட்டது. சிம்லாவில் உள்ள கரபதர் பகுதி, மண்டோல் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. மேலும் உயரமான மலைப்பகுதிகள், மரங்களில் உறைபனி படர்ந்திருந்தது. கடும் உறைபனியால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இமாச்சல பிரதேசம் குழு பகுதியில் பனிப்பொழிவால் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகள் 300 பேர் மீட்கப்பட்டனர். ரோக் தாங்கில் உள்ள அடல் சுரங்கப்பாதையின் தெற்கு போர்ட்டல் அருகே சுற்றுலா பயணிகள் சுமார் 300 பேர் சிக்கியதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சுற்றுலா பயணிகளை பத்திரமாக மீட்டனர். ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் வெப்பநிலை மேலும் குறைந்துள்ளது. அனந்த்நாக் பகுதியில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் உறைபனி பொழிந்ததால் மரங்கள், வீடுகளில் பனிப்பூச்சி போன்று உறைபனி படர்ந்து காணப்பட்டது. இதனால் அப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். தலைநகர் டெல்லியில் காலை வேளையில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. டெல்லியில் குளிர்கால நிலைக்கு மத்தியில் மூடுபனி மற்றும் அதிகளவு பனிப்பொழிவு நிலவியது. ராஜபாதை, எய்ம்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு சாலையில் ஊர்ந்து சென்றனர். எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தலைநகர் டெல்லியில் கடும் பனிப்பொழிவு மற்றும் மூடுபனி காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டது. டெல்லி ராஜபாதி விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை நேரத்தில் அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். கடும் பனி மூட்டத்தால் டெல்லியில் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டது. மிகவும் மோசமான வானிலை காரணமாக ஆனந்த் விகார் ரயில் நிலையத்தில் பல ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் ரயில் பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. இதனால் பணிக்கு செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பெங்களூர் விமான நிலையத்தில் சோதனையிட எதிர்ப்பு தெரிவித்து பயணி கைது செய்யப்பட்டார். கேரளாவை சேர்ந்த சஞ்சு குமரன் என்பவர் சொந்த ஊருக்கு செல்ல பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து கேரளா செல்ல ஏர் இந்தியா விமானத்தில் ஏறினார். அப்போது சஞ்சு குமரனிடம் அவரது பையை பாதுகாப்பு படையினர் சோதனையிட முயன்ற போது அவர் எதிர்ப்பு தெரிவித்து, எனது பையில் வெடிகுண்டோ கத்தியோ இருப்பதாக நினைக்கிறீர்களா என கேட்டதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாதுகாப்பு படையினர் அவரை பிடித்து விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் தங்கம் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை சுங்கத்துறையினர் கைது செய்தனர். தர்ரங்கா LCS அருகே இந்திய பூடான் எல்லையில் சுங்கத்துறை அதிகாரிகள் 1,32 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 103 தங்க பிஸ்கட்டுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் வெளிநாட்டு நாணயம் 2,27,000 1,12,000 பணத்தையும் பறிமுதல் செய்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான நிலையத்தில் 250 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கோழிக்கோடு சர்வதேச விமான நிலையத்தின் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பயணி ஒருவரின் பையை சோதனையிட்ட போது 7 வெள்ளி நிற கரண்டிகள் 3 எல் வடிவ சாவிகளில் தங்கத்தை கடத்தியது தெரிய வந்தது. இதையடுத்து பயணியை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் 250 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். சர்வதேச வரிக்குதிரைகள் தினம் ஜனவரி 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. கிரேவிஸ் வரிக்குதிரை, மலை வரிக்குதிரை, தரை வரிக்குதிரை என உள்ள 3 வகை வரிக்குதிரையில் கிரேவிஸ் வரிக்குதிரைகள் அழிவு நிலையில் ஆபத்தான விலங்குகளின் சிவப்பு பட்டியலில் உள்ளது. இதன் எண்ணிக்கை கடந்த 30 ஆண்டுகளில் 54% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரிக்குதிரைகளை பாதுகாப்பதன் தேவை மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து தெரியப்படுத்துவது சர்வதேச வரிக்குதிரைகள் தினத்தின் நோக்கமாக உள்ளது. அர்ஜென்டினாவில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயால் விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை சூழ்ந்து காட்சியளிக்கிறது. அர்ஜென்டினாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமான லாஸ் அலர்சஸ் தேசிய பூங்காவில் தீப்பற்றி கட்டுக்கடங்காமல் எரிந்து வருகிறது. இதனால் 600 ஹெக்டேருக்கும் மேற்பட்ட வனப்பகுதி தீயில் கருகி சாம்பலாகின.
மலேசியாவில் சந்திர புத்தாண்டையொட்டி கோலாகலமாக மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி சந்திர புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை மலேசிய மக்கள் முன்கூட்டியே ஆரம்பித்துவிட்டனர். அந்த வகையில் மலேசியாவின் பல்வேறு பகுதிகளில் ராட்சத டிராகன் விளக்குகள் போன்றவற்றால் அலங்கரித்து ஆட்டம் பாட்டத்துடன் மக்கள் கொண்டாடினர். நைஜீரியாவில் நடைபெற்ற மோதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 40ஐ தாண்டியுள்ளது. மத்திய பகுதியில் உள்ள பிளேட்டூ மாகாணத்தில் இனக்கலவரங்கள், மத மோதல்கள், அரசியல் கிளர்ச்சிகள் என கலவரங்களுக்கு பெயர் போன பிரதேசமாக உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற வன்முறையில் மட்டும் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேபோன்று கடந்த மாதம் நடந்த வன்முறையில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் விலைவாசி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா பரவலுக்கு பிறகு பொருளாதாரத்தில் இலங்கை பெரும் சரிவை சந்தித்தது. இதனால் அந்த நாடே போராட்டத்தால் ஸ்தம்பித்து போனது. தற்போது நிலைமை ஓரளவு கட்டுக்குள் வந்த நிலையில் மீண்டும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் கொழும்புவில் திரண்ட மக்கள் மின் கட்டண உயர்வு, வரி உயர்வு ஆகியவற்றை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தொடரும் நிலையில் மேற்கு கரை நகரமான ஜெனினில் உள்ள இபின் சினா என்ற மருத்துவமனையில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஹிஜாப் அணிந்த பெண்களைப் போல் மாறுவேடமிட்டு மருத்துவமனைக்குள் நுழைத்து 3 ஹமாஸ் வீரர்களை சுட்டுக் கொண்டுள்ளனர். மருத்துவமனைகளில் தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற போர் விதி இருக்கும்போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது பேசும் பொருளாகியுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மனைவிக்கு தலா 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இம்ரான்கான் பிரதமர் பதவியில் இருந்தபோது அவருக்கும் அவரது மனைவி புஷ்ரா பீபுக்கும் கிடைத்த பரிசு பொருட்களை அரசிடம் ஒப்படைக்காமல் ஊழல் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இம்ரான்கான் மனைவிக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 ஆண்டுகள் அரசு பதவிகள் வகிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று இம்ரான்கான் அவரது உதவியாளர் ஷா முகமது குரேஷிக்கு அரசின் ரகசியங்களை கசியவிட்ட வழக்கில் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகியுள்ள ரோமியோ படத்தின் போஸ்டர் ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்து வருகிறது. இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன் இயக்கியுள்ள ரோமியோ படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றுள்ள நிலையில் சம்மரில் படம் வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மொரட்டு ரொமான்ஸ், மில்க் அண்ட் விஸ்கி என்று குறிப்பிட்டு பால் சொம்புடன் விஜய் ஆண்டனியும் சரக்கு பாட்டிலுடன் மிர்னாலினியும் இருக்கும் போஸ்டரை விஜய் ஆண்டனி வலைத்தளங்களில் பகிர்ந்துள்ளார். காந்தாரா படத்தின் வெற்றியை தொடர்ந்து 2ஆம் பாகம் உருவாகிறது. சிறிய பட்ஜெட்டில் தயாராகி அதிக வசூல் குவித்த கன்னட படமான காந்தாரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த நிலையில் 2ஆம் பாகத்திற்கு காந்தாரா எ லெஜண்ட் பாகம் 1 என தலைப்பு வைத்துள்ளதாக சமீபத்தில் படக்குழு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பகிர்ந்து அறிவித்தது. இந்த நிலையில் காந்தாரா படத்தின் 2ஆம் பாகத்திற்கான செட் அமைக்கும் பணி பிப்ரவரி 1ஆம் தேதி மங்களூரில் தொடங்க உள்ளதாகவும் மே மாதம் படப்பிடிப்பு நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சார்பட்டா பரம்பரை 2ஆம் பாகத்திற்காக நடிகர் ஆர்யா தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் ஆர்யா சார்பட்டா படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தார். 1960களில் வடசென்னையில் உள்ள இடியாப்ப பரம்பரை மற்றும் சார்பட்டா பரம்பரை ஆகிய 2 குழுக்களுக்கும் இடையிலான மோதலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட இந்த படம் குத்துச்சண்டை கலாச்சாரத்தையும் அதில் உள்ள அரசியலையும் காட்டியிருந்தது. சமீபத்தில் 2ஆம் பாகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான நிலையில் நடிகர் ஆர்யா தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்பதற்காக நடிகர் சூரி நெதர்லாந்து சென்றுள்ளார். திரைப்பட நிகழ்ச்சியில் ராம் இயக்கத்தில் உருவாகியுள்ள 7 கடல் 7 மலை, வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவான விடுதலை பாகம் 1 திரையிடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நெதர்லாந்து சென்றுள்ள சூரி தனது புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். தற்போது கருடன் படத்தில் நடிகர் சூரி நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் பிருத்திவிராஜ் நடித்துள்ள ஆடு ஜீவிதம் திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. இயக்குனர் பிளஸ்ஸி இயக்கத்தில் பென்யாமினின் புகழ்பெற்ற நாவலை அடிப்படையாக கொண்டு இந்த மலையாள படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் பிருத்திவிராஜுக்கு ஜோடியாக அமலா பால் நடித்துள்ளார். சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு சென்று ஒட்டகம் மேய்க்கும் ஒரு பட்டதாரி இளைஞன் பற்றிய கதைகளும் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த போஸ்டரை இசையமைப்பாளர் AR ரகுமான் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் பெண்களின் கருக்கலைப்பு உரிமை மசோதா சட்டம் நிறைவேறியது. அமெரிக்காவில் பெண்களின் கருக்கலைப்பு உரிமைகளை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பிய போது பிரான்சில் பெண்களின் கருக்கலைப்பு உரிமைகள் நிலைநாட்டப்படும் என அதிபர் இமானுவேல் மேக்ரான் உறுதியளித்தார்.
இந்த நிலையில் நாடாளுமன்ற கீழ் சபையில் மசோதா நிறைவேறியது. இந்த மசோதா செனட் சபையில் பெரும்பான்மை பெற்றால் சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. 15வது ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி 214 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான சூப்பர் 6 சுற்றில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின. முதலில் விளையாடிய இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன்கள் எடுத்தது. இதில் முஷீர் கான் சதம் அடித்து அசத்தினார். பின்னர் விளையாடிய நியூசிலாந்து அணி 81 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இந்திய அணியின் முஷீர் கான் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். பெண்கள் T20 தரவரிசை பந்துவீச்சாளர்கள் பட்டியலில் தீப்தி சர்மா ஒரு இடம் முன்னேறியுள்ளார். பெண்கள் T20 கிரிக்கெட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டது. இதில் இந்தியாவின் தீப்தி சர்மா ஒரு இடம் முன்னேறி 2வது இடத்தை பாகிஸ்தானின் சதியா இக்பாலுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். மற்றொரு இந்திய வீராங்கனை ரேணுகா சிங் ஒரு இடம் முன்னேறி 10வது இடத்தை பிடித்துள்ளார். ஆல்ரவுண்டர்கள் தரவரிசையில் வெஸ்ட் இண்டீஸின் ஹாலி மேத்யூஸ் முதல் இடத்திலும் 4வது இடத்தில் தீப்தி சர்மாவும் உள்ளனர். 10வது ப்ரோ கபடி லீக் தொடர் கடந்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி இந்தியாவின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் 12 அணிகள் விளையாடுகின்றன. இந்த நிலையில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. இரவு 8 மணிக்கு பாட்னாவில் நடைபெறும் போட்டியில் பாட்னா பைரேட்ஸ், பெங்களூரு புல்ஸ் அணிகள் மோத உள்ளன. இதைத் தொடர்ந்து இரவு 9 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ், தமிழ் தலைவாஸ் அணிகள் மோத உள்ளன. போட்டியை விட தனது உடையைத்தான் பார்வையாளர்கள் கவனிக்கிறார்கள் என செஸ் வீராங்கனை பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். டாடா ஸ்டீல் சர்வதேச செஸ் போட்டி நெதர்லாந்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற இந்தியர்களில் ஒருவரான மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 18 வயது வீராங்கனை திவ்யா தேஷ்முக் 12வது இடத்தை பிடித்தார். இந்நிலையில் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் நெதர்லாந்து செஸ் போட்டியில் பார்வையாளர்கள் தனது விளையாட்டை ரசிக்காமல் பாலின பாகுபாட்டை காட்டும் வகையில் கருத்துக்களை கூறி தொல்லை கொடுத்ததாக அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார். தேசிய ஓபன் நடைப்பந்தயத்தில் பஞ்சாப் வீரர் புதிய சாதனை படைத்துள்ளார். ஆண்களுக்கான 20 கிலோமீட்டர் தூர பந்தயத்தில் பஞ்சாப் வீரர் அக்ஷதீப் 1 மணி நேரம் 19 நிமிடம் 38 வினாடியில் இலக்கை கடந்து புதிய சாதனையுடன் முதலிடத்தை பிடித்தார். கடந்த ஆண்டு 1 மணி 19 நிமிடம் 55 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து தேசிய சாதனை படைத்ததுடன் தனது சொந்த சாதனையையே தற்போது முறியடித்துள்ளார். 2வது இடத்தில் உத்தரகாண்ட் வீரர் சுரஜ் பன்வாரும் தமிழக வீரர் சர்வீன் 1 மணி 20 நிமிடம் 10 வினாடிகளில் இலக்கை அடைந்து 3வது இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. சுழல் ஆடுகளங்களில் இந்திய அணிக்கு இங்கிலாந்து அணி முன்னாள் கேப்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து நாசர் ஹுசைன் கூறிய போது, இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் விக்கெட்டுகளை பறிகொடுக்காமல் விளையாடியிருந்தால் அதிக ரன்களை குவித்திருக்கும் என தெரிவித்தார். இதுபோன்ற தோல்விகளில் இருந்து மீண்டு வந்துள்ளதை கடந்த கால வரலாறுகளில் இருந்து காணலாம் என கூறினார். மேலும் அடுத்த போட்டி இங்கிலாந்திற்கு சவாலானதாக இருக்கும் எனவும், அதே சமயம் சுழலுக்கு சாதகமான ஆடுகளங்களிலும் இங்கிலாந்தின் அதிரடி ஆட்ட அணுகுமுறை திறன்மிக்கதாக இருக்கும் என்ற எச்சரிக்கையை இந்திய அணிக்கு இங்கிலாந்து கொடுத்துள்ளது என கூறினார்.